ஸோ மார்னிங் 5:30 ஆச்சு. இப்போ தான் எல்லோரும் எழுந்திரிச்சாங்க. இப்போ யார் முக்கியமாக கிளம்ப வேண்டியவரோ அவர் இப்போ தான் கிளம்புறாரு. இங்கே அவன் போயிட்டான் பார்த்தீங்களா? இப்போ தான் அவன் கிளம்பவே போகிறான். குளிர் இன்னைக்கு சரியான குளிராக இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் கரெக்டாக காலையில் நல்லா வெயில் அடிக்குது, நைட்டாக மட்டும் செம்ம குளிருது. நாங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னா, அது அந்த காலேஜ் ரொம்ப தூரமாக இருக்குது. எந்த டைம் போகணும் எனக்கு தெரியாது, ப்ராப்பராக எந்த டைம் பஸ் வரும்னு. ஸோ அதனால் நாங்கள் முன்னாடி போய் அங்கே ரீச் ஆகிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டுருக்கோம். இந்த காலேஜ் பேக் தூக்காமல் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சேன். பட் இன்றைக்கி நான் இதை தூக்கிட்டு போகணும். எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. இப்போ நம்ம பஸ் பிடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ பஸ்க்காக கிளம்புறோம். போய் டக்குன்னு போகணும். இனியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. கண்ணாடி போடலாமா வேண்டாமான் இருக்குது. பட் போடலாம். நீங்கள் யோசிச்சு நான் ஒரு ரீல் பார்த்தேன் ரீசெண்டாக. அது எப்படி தெரியுமா, எல்லா கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் பேகு ஒவ்வொரு அவுட்ஃபிட் அந்த மாதிரி பேக் போடுவாங்க. ஆனால் அதில் ஒரே கேங்கில் ஒரே ஒரு பொண்ணு இருப்பா. எல்லா ஒகேஷனுக்குமே காலேஜ் பேக் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதே தான் ஸ்லிம் பேக்கில் இல்லை. இப்போ காலேஜ் பேக் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதில் தான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது. நம்மளாம் வினோதமாக தான் இருக்கணும். அழகாக இருக்கிறடா, அழகாக இருக்கடா. தேங்க்யூ. ஹாய் சொல்லு. நாங்கள் காலேஜ் ஒரு 8 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே நிறைய பேர் கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தாங்க. நாங்கள் வடையும் டீ மட்டும் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். பிகாஸ் எங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம் உட்காந்து அப்போவே நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டில் ஒரு 1 ஹவர் கழிச்சு எப்படியோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே டீ ஸ்நாக்ஸ்லாம் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னே ராகுலோட கிளாஸ்லாம் போய் பார்த்தோம். ஒரு வழியாக பார்த்துட்டு அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம விலாகை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.